வந்து அந்த காலத்தில் கூவம், இப்போ வந்து கூவம் வந்து கேட்பாரற்ற கெயிலிக்கு ஒரு பாத்திரமாக விளங்குகின்ற கூவம். அந்த காலத்தில் கூவம் ஆறு வந்து மிக சிறந்த ஒரு புண்ணிய நதியாக இருந்தது. அந்த கூவம் ஆற்றில் தான் அந்த காலத்தில் பச்சைப்ப முதலியார் அவர்கள் கூவம் ஆற்றில் காலையிலே குளித்துவிட்டு அவர் இட்லிப்பட்டையை வைத்துவிட்டு அவர் 3 முறை அந்த கூவம் ஆற்று தண்ணியை குடித்து விட்டு தான் அவருடைய கல்லூரிக்கு செல்வார். அப்பேற்பட்ட அந்த வள்ளல் பச்சையப்பன் அவர்கள் கூவம் ஆற்றையில் தான் குடித்தார். அந்த கூவம் ஆற்று தண்ணீரை தான் குடித்து வளர்ந்தார். அந்த வள்ளல் அருமையான இருந்த காலம் எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கூவம் ஆற்று ஜெயிலுக்கு பாத்திரமாக இருக்கிறது. அந்த கூவம் ஆற்றில் தான் ஆந்திராவில் இருந்து வருகின்ற கட்டை, கருவாடு, அரிசி, பல வியாபார பொருட்கள் எல்லாம் இது ஒரு போக்குவரத்தாகவே இந்த கூவம் ஆறு பயன்பட்டது. அங்கிருந்து ஆரம்பித்து நேர அடையாறு, கேளம்பாக்கம், அங்கே மகாபலிபுரம் வரை இந்த படகு பயணம் வந்து படகு சவாரியில் ஒரு போக்குவரத்தாக பயன்படுத்தி வந்தார்கள் அந்த காலத்தில். இது வந்து மக்களை ஏற்றிக்கொண்டு சென்னை அடையாற்றிலிருந்து கேளம்பாக்கம் வரை ஒரு இப்போது நம்மெல்லாம் பேருந்து செல்கிறோமே, அதை போல் அந்த காலத்தில் இந்த படகு சவாரியும் அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஏறிக்கொண்டு போவார்கள். அப்படி ஒரு அருமையான ஒரு சென்னை மாநகரம் இது. இன்று மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அவை எல்லாமே நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பாழாகி போய்விட்டது. இருந்தாலும் இந்த அளவுக்கு நாம் நினைவு கூறுகின்ற அளவுக்கு இந்த பழைய நினைவு அலைகளெல்லாம் பார்க்கும்போது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகவும் போற்றத்தக்க ஒரு இடமான இது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் சென்னை 1 என்ற ஜார்ஜ் தமிழை தான் முதல் அமைச்சான். அதுதான் இன்றைக்கி மெட்ராஸ் போஸ்டல் கோடில் சென்னை 1ன்றது வந்து ஜார்ஜ் டவுன் தான் வரும். பின்னாடி தான் மவுண்ட் ரோடு, அப்படி சென்னை 2, 3, 4 இப்படி வரலாற்று பகிர்மிக்க ஒரு தகவலை அவர்கள் தான் நமக்கு தந்தார்கள். அவருடைய வழியை தான் பின்பற்றி நாம் நடந்து மெக்கைலருடைய கல்வியை தான் நாம் எல்லாம் கற்று இன்றைக்கு ஆங்கிலத்தில் புலமையாக இருக்கிறோம். இன்று பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியாவிலேயே 3 பல்கலைக்கழகம் தான் உண்டு. ஒன்று கல்கட்டா, பாம்பே, சென்னை தான் முதலிலே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். சென்னைகளை படித்தால் இன்றைக்கி லண்டனில், இன்று கூட லண்டனில் நீங்கள் போய் அட்மிஷன் வாங்கினால் சென்னை பல்கலைக்கழகம் ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அப்பேற்பட்ட புகழ்வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த காலத்தில் இந்தியாவிலே 3 பல்கலைக்கழகம் தான் இருந்தது. பின்னாடி தான் அதற்கு நம்முடைய தமிழ் வளர்த்த செட்டியார் அவர்கள் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை திறந்தார். இப்படி தான் கல்வியை வளர்த்தார்கள் அந்த காலத்தில் உள்ள தலைவர்கள். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது ட்ராம் என்ற ஒரு அருமையான இந்த ஒரு அருமையான வாகனம் சென்னை மாநகர போக்குவரத்துக்கு ஒரு துணையாக இருந்தது. இப்பொழுது பேருந்தெல்லாம் போகிறது. அப்போது பேருந்தும் போயிருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த அருமையான பேருந்தெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஒரு அரசு பேருந்து ஏதோ 1, 2 இருக்கும். ப்ரைவேட் பேருந்துன்னா கேட்டால் ஏடிஎம் பஸ்ஸு, எஸ்ஆர்விஎஸ்ஸு, என்ன பாலவிநாயகர், ஏதோ 2, 3 பஸ்ஸு தான் நம்ம வருவோம். அவங்க வந்து ப்ரைவேட் ஓனர்ஸுடைய பஸ் தான் ஓடிந்தது சென்னை மாநகரில். அப்படி பார்க்கப்படுது அந்த பஸ்ஸு என்று சொல்லும்போது சில நினைவுலாம் வருகிறது. ஏடிஎம் உடைய பஸ் ஸ்டாண்டு தான் இப்பொழுது நீங்கள் சென்னை மாநகரத்தில் அந்த அண்ணா சாலையில் உள்ள தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இப்போ அந்த கீர்த்தி தேட்டருக்கும் சாந்தி தேட்டருக்கும் முன்னாடி ஒரு வளைவில் தான் அந்த பின்னாடி ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஏடிஎம் பேருந்து நிலையம். அதை விட ஒரு பெரிய உங்களுக்கெல்லாம் ஒரு நினைவுகூரமான ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்றால், இன்று தேவி பேரடைஸ் என்ற ஒரு பெரிய திரையரங்கம், மிக அருமையான திரையரங்கம் அது. அந்த திரையரங்கம் முன்னாடி வந்து சென்னை மாநகர பேருந்துடைய எஸ்ஆர்விஎஸ் என்ற ஒரு கம்பெனியுடைய அந்த பஸ் நிலையத்துடைய நிலையம் அது. அங்கேருந்து தான் எஸ்ஆர்விஎஸ் வந்து இயக்கப்படும். எஸ்ஆர்விஎஸ்ஸுடைய கம்பெனி அடிந்து பின்னாடி பாரத் ஸ்டுடியோ, அதுக்கு பின்னாடி தான் முதல் எம்ஜி ராமச்சந்திரன் படம், ரிக்ஷாக்காரன் படம் ரிலீஸ் ஆன தியேட்டர் தேவி பேரடைஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி புகழ்பெற்ற இடத்துல இந்த ட்ராம், இந்த ரோடெல்லாம் நான் சொல்லுகின்ற வழியெல்லாம் இந்த ட்ராம் இதனுடைய ஆரம்பிக்கிற இடம் வந்து ராயப்பேட்டையில் உள்ள இப்போது இருக்கிற அந்த இபி ஆஃபீஸ் இருக்கிறாங்க. அங்கேருந்து புறப்பட்டு இது முடிவு அடைகிற இடம் வந்து இப்போ இருக்க பெரியார் திடலில் இருக்க இந்த தினத்தந்தி அலுவலகம் தான் அது முடிவடைகிற ஷெட். அது நான் முதல்ல அங்கே ஆரம்பித்து இங்கே போவோம். இதுக்கு இடையே அந்த ராம் அந்த
ராயப்பேட்டையிலேருந்து திருவல்லிக்கேணி வழியாக வந்து சிந்தாதிப்பேட்டை வழியாக வந்து ரிப்பன் பில்டிங் நேராக பிராட்வே தியேட்டர் வரலும் போவோம். பிராட்வேன்ற பஸ் ஸ்டாண்ட் இப்போ பார்க்குறீங்களே, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ தான் அது பேர் பூக்கடை பஸ் ஸ்டாண்டு. அது பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் இப்போ பிராட்வே தியேட்டருடைய பேரை தான் பிராட்வே ஆக்கிட்டாங்க. பிராட்வே என்ற ஒரு ஆங்கில காலத்தில் மிகப்பெரிய அறிஞர் ஒரு அவருடைய பேரில் ஒரு திரையரங்கர் இருக்குது. அதுவரை போயடிக்கும் இந்த ட்ராம் வண்டிலாம். இப்படி நான் ட்ராம் வண்டியில் பார்க்கும்பொழுது இந்த உங்கள் முறையை பேசும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் வருது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இடுப்பில் தூக்கிட்டு டிக்கெட் இல்லாத படம் எனக்கு பராசக்தி படத்தை அந்த ட்ராமில் பண்ணி தான் சிந்தாதிப்பேட்டிலேருந்து பிராட்வே திரையரங்கை போய் நான் பார்த்த நினைவு எனக்கு அகலாக இருக்கிறது. இதையும் நினைவு கூறுகிறேன். அந்த ட்ராம் வந்து எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இந்த ட்ராமே கம்பெனிக்கு தான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா இவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் கான்ட்ராக்டர். இவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைக்கிறது சிந்தாதிப்பேட்டில் ஒரு 3-4 வீடுகளை ஒன்றா எடுத்துகிட்டு ஒரு 100 இஸ்லாமிய மக்கள் அந்த தையல் கலைஞர்கள் எங்களிடையே பணியாற்றி அந்த காலமெல்லாம் ரொம்ப அருமையான காலம். அதை மறக்க முடியாது. நாங்கள்லாம் பள்ளிக்கு போகும்போது ட்ராமை ஒழித்து விட்டார்கள். போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக்கம் இருக்கிறது. ஆனால் ட்ராம் லைனை மட்டும் எடுக்கவில்லை. இந்த ட்ராம் லைனை நான் செருப்பில்லாத இங்கேருந்து மயிலாப்பூர் 63 திருவிழாக்கு எங்களுடைய பாட்டி கூட்டிக்கிட்டு போகும்போது நான் செருப்பில்லாமல் அந்த ட்ராம் லைன் மேலே அந்த ரயில்வே லைன் மேலே காலை வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், காலே கொப்பளமாகிடும். அந்த மாதிரியான